சந்திர பகவானால் ஆளக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்குமா நடக்காதா? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திர பகவானால் ஆளக்கூடியது இந்த கடகராசி. இந்த ராசியை சேர்ந்த நீங்கள் எல்லோர் மீதுமே ரொம்பவுமே அக்கறையாக இருப்பீங்க. அதுவும் மற்றவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் தேடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட குடும்பம், அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோருக்குமே உதவக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. எல்லோரையுமே பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட பணியிலுமே ரொம்பவும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். சந்திரனை போலவே பிரகாசமாக செழித்து வளரக்கூடிய ஒரு ராசி கடகராசி. பார்ப்பதற்கு அமைதியானவங்களா இருப்பீங்க. உங்களோட செயல்களில் படுவேகம் இருக்கும். அனுசரித்து செல்லக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. யாரிடமும் எளிதில் மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டீங்க. உங்களோட செயல்களில் ஒரு லட்சியம் இருக்கும். உங்களோட செயலில் சுய திருப்தி இருக்கும். உங்களோட மிகப்பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் செய்யக்கூடிய உதவி தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணம். இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பான பயன்களை நீங்கள் பெற முடியும். ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலும் இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு கொடுக்குது. ஆனாலும் எல்லா விஷயத்துலையுமே அதை கடைபிடித்தால் ரொம்பவுமே பின்னடைவு தான். அதே சமயம் முடிக்க முடியாத விஷயத்தையும் அடைய முடியாத செயலியுமே சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய குணம் கடகராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்கு? கிரகநிலைகள் எப்படி இருக்கு? அந்த கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப விரிவா பார்க்கலாம். சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க திங்கட்கிழமையில சந்திரன் வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும். நவ கிரகத்தில் இருக்கும் சந்திரனையும் சரி, அதே போல பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய சந்திரனும் சரி, நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா வித முயற்சிகளுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். வருகிற தடை அனைத்துமே உங்களை விட்டு விலகிடும். சந்திரனின் அருளாசி முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் பெற சந்திர பகவானை தொடர்ந்து வழிபட்டு பாருங்க. நன்மைகள் கூடிய விரைவில் வந்தடையும். உங்களுக்கு சந்திர பகவான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சந்திர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவானும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. உங்களோட ராசியில் புதனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த கிரக நிலைகளின் காரணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, இந்த மாதம் உங்களோட ராசியில் புதன் பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். இதனால் உங்களோட ராசிக்கு இந்த மாத மத்தியில் சூரிய பகவான் வருவார். அப்பொழுது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு பொன்னான அமைப்பை நீங்கள் பெற முடியும். தொழில் வியாபாரத்திலையுமே இதுவரைக்கும் நிறைய போட்டி பொறாமைகளை நீங்கள் சந்திச்சு வந்திருப்பீங்க. அந்த போட்டி பொறாமைகளை விலக்கு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. உங்களோட பொருளாதார வலிமை அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் உங்களுடைய பொருட்களின் மீது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருள் இழப்பு ஏற்படலாம். அதனால தான் இந்த மாதம் வாழ்க்கையில் சில பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அத்தியாயத்தையே நீங்கள் உருவாக்க முடியும். அதே வேளையில் தெய்வ அனுகூலத்தோடு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும், நல்ல நல்ல காரியத்தையுமே எளிதில் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே அவங்களுடைய ஆதரவால் நீங்கள் நிறைய விஷயத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியும். உங்களோட தேவைகள் அனைத்துமே எளிய முறையில் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது தலை தூக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால இப்படி வரக்கூடிய நிலைமையை கூட நீங்கள் சமாளிக்கலாம். உத்தியோகம் பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை கூட நடக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களால சில அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு உண்டாகும்.
உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் மட்டும் இந்த எக்காரணம் கொண்டும் ஒப்படைக்காதீங்க. இதனால சில பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சீரான வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதற்கேற்ற அலைச்சலும் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி தீவிர முயற்சியால் சில ஒப்பந்தத்தையும் பெறுவீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் மற்றும் பாராட்டு உடனடியாக கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு பணிகளையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் உண்டாகும். அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள், நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக சிரத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும். இப்போ இந்த கிரக நிலைகளால் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் உங்களுக்கு. இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக பேசணும். தேவையில்லாமல் வர பிரச்சனையை நீங்களே தவிர்த்துக்கணும். கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயத்த ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதையும் முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். இப்படி தவிர்த்தா நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லது. தேவையில்லாத வாக்குவாதத்தை நீங்களே தவிர்த்துடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வாகன சுகம் ஏற்படும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். கூட இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது கவனமாக சொல்லணும். மற்றவங்க உங்ககிட்ட ஏதாவது விஷயம் சொன்னாலும் அதை கவனமாக கேட்டுக்கோங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். இதுக்கு முன்னாடி குடும்பம், தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நிறைய எதிர்ப்புகள் உங்களை தொல்லை செஞ்சுருக்கும். இந்த தொல்லை எப்படா நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து தொல்லைகளுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. அதுவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய பொன்னான வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற்றிருக்கீங்க. பல வகையிலையுமே பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களையுமே இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நாளும் தீராது இருந்த நோய்களுமே நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். உங்களோட மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும். ஆனாலும் மற்றவங்க கூட மட்டும் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்கி தரும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகளை இப்போ நீங்கள் வசூல் செஞ்சீங்கன்னா அந்த பாக்கிகள் எல்லாமே கூடிய விரைவில் உங்கள் கை சேரும். வசூலிக்கிறது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுடைய சரியான நிலையான போக்கில் சாதகமான நிலையை நீங்கள் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் தீவிரமாகவும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிய முறையில் தீர்த்து கொள்ள முடியும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும். அதுக்கு என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு திங்கட்கிழமை நாள் பார்த்து உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் 11 முறை வலம் அம்மனை நெய்விளக்கேற்று வழிபட்டு வந்தால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மறக்காமல் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுங்க. அது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள் 14, 15 அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். புதிய விஷயம் தொடங்குறதா இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. அப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா அருகில் இருக்கும் அம்மனாலையும் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 2, 3, 30, 31. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கட்கிழமை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். பெரும்பாலும் கிரக அமைப்புகளை பார்த்தா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்குது. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சந்திர பகவானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
அதே போல் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.